கேள்வி கேட்டா அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யாரும் கூச்சப்பட மாட்டாங்க, யாரும் உங்க மேல கோவப்பட மாட்டாங்க. கேள்வி கேட்கலாம். இப்போ யார் ஆத்மிகா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, வேற யாருக்கு கொஸ்டின் இருந்தாலும் ஆத்மிகா கிட்டே டைரக்டா கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி டு ஆத்மிகா. உங்களுக்கு டைரக்டா ஆத்மிகா ஆன்சர் பண்ணுவாங்க, என்கிட்ட கேட்க கூடாது. ஓகே, அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணுவாங்க. சோ நீங்க கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு பண்றதுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கோ ஹெட் மா. எஸ் சார். நான் வந்து காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்து சைடு கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக 8 PM வரைக்கும் ஒரு டைம் லைன் போட்டிருக்கேன் சார். 6:30க்கு எனக்கு காலேஜ் முடியும். நான் எத்தனை மணிக்கு ஆட்டோ எடுத்தா இல்ல இத்தனை மணிக்கு பஸ் எடுத்தா நான் எப்போ ரீச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டைம் லைன் போட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு காலேஜ் 6:30க்கு முடியும். நான் வந்துட்டு பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு 6:45 ஆகும் சார். லைக் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு பாய் சொல்லிட்டு ஒரு 10 minutes வாக் பண்ணணும் சார் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ வந்துட்டு 6:45 ஆயிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ நம்ம ஆட்டோல போனோம்னா வந்துட்டு ஆட்டோவை 6:50க்கு எடுத்தேன்னா நான் வீட்டுக்கு 7:20 ரீச் ஆயிடுவேன். இல்ல நான் பஸ் எடுத்தேன் அப்படின்னா 7 PM எடுக்கிறேன் அப்படின்னா பஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் சார் கம்பேரிட்டிவ்லி ஆட்டோக்கு. அதனால 7 PM எடுத்தேன்னா ஒரு 40 minutes ஆகும் 2 பஸ் ஆகுது மாறி வர்றதுக்கு. அப்போ இல்ல ஆட்டோனா டைரக்ட் ஆட்டோ இருக்கு 7:20க்கே நான் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ரீச் ஆயிட்டு எனக்கு 8 PM வந்துட்டு சையூர் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 25 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த மாதிரி டைம் ஆயிடும் சார். ஒரு 7:50 வரைக்கும் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆட்டோல வந்தேன்னா இந்த சினாரியோ சார். இதே பஸ்ல 7 PMக்கு ஏறி 7:20க்கு வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுறதுக்கு 15 minutes ஆகும். கரெக்டா 7:55க்கு மேக்ஸ் டைம் ரீச் பண்ணனால நான் 7:55க்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவேன் சார். இந்த சினாரியோ போட்டிருக்கேன் சார். ஆட்டோல வந்தா இவ்வளவு தூரம், பஸ்ல வந்தா இவ்வளவு நேரம், இந்த டைம் லைன் போட்டிருக்கேன் சார் ஃப்ளோ சார்ட்ல. இதுல எனக்கு லூப் அந்த கான்செப்ட்லாம் தெரியாதனால நான் இதை வச்சே மேனேஜ் பண்ணிருக்கேன் சார். தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு லூப்லாம் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. வெயிட், டோன்ட் கோ பேக், go to that window again. Right, questions? இதுல கால்குலேஷன் பார்ட்னு ஒண்ணுமே இல்லையேங்க சார். எப்படின்னா டைம் மட்டும் தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க. கால்குலேஷன்னா நீங்க எப்படின்னா இந்த டைம் மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். சோ அதுல வந்து ஒரு இந்த டைம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே தவிர கால்குலேஷன் பார்ட் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு மீன்ஸ் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ. எஸ், கேக்குது. நீங்க பேசுனது கேட்டது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆத்மிகா டு ரெஸ்பாண்ட். ஆத்மிகா இருக்கீங்களா? மியூட்ல இருக்காங்க சார். மியூட்ல இருக்கீங்களா? நான் வந்து கேக்குதுமா, சொல்லு. கேக்குது. எஸ் எஸ் சார். எஸ் நான் வந்து ஆக்சுவலி மைண்ட்ல 7:55 தான் மேக்ஸ் டைம்னு யோசிச்சிட்டே பண்ணேன். கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, இங்க 7:55 தான் மேக்ஸ் டைம்ன்ற மாதிரி வச்சுதான் இங்க 30 minutes ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கேன். ஆனா கால்குலேஷன் போட மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டான क्वेश्चन தான் சார், மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஃபைன். வேற யாருக்காவது क्वेश्चन? அடுத்த क्वेश्चन. Okay, thank you, ma. Amulya can present the screen. Okay, sir. Akash, ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்ல சார், யாரோ பிரசன்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்களா? ஓ, ஓகே. உனக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் கை தூக்கிட்டாங்கப்பா. ஓகே சார். நீ கொஞ்சம் லேட். ஓகே. Is my screen is visible? Yes. Sir, basically my problem statement is there is some amount in customer's account and they want to purchase some dress of different cost with a specified amount in an account. So calculate how many dresses they can purchase of a desired, and if the
money is still remaining in that account, calculate additional how many dresses they can purchase. Did you get, sir? Yes. Okay. First, I uh, I initialize the total amount to the 2000. Okay, and for a cost of 500, I'm taking the input from the user, like how many dresses they want cost of 500, and how many dresses they want cost of 200. Okay, then I mean, I'm going to calculate the remaining amount, which is total amount minus the 500 into number of dresses they have entered, and minus 200 into number of dresses they entered of a cost of 200. And if remaining amount is negative, if we find remaining amount is negative, it will ask user to give again the number of dresses, like it will ask user for again the input. If it is not negative, it will display the remaining amount, and if there is a remaining amount is zero in that account, if it is true, then it will print no balance and move that items to the cart. So if it is not zero, then it will calculate how many dresses then it still customers can purchase with the remaining amount. For that I have initialized the remaining amount minus 500 and n minus 5 to the additional dress. Here I have missed n underscore 5, which is taken from the user. Now I am getting recognized. And here also the additional 200 dress, it will minus the remaining amount of the 200 dress. And after calculation, again it will check for if additional dress of 500 cost and 200 cost is negative, again it will ask for a user to put a number of dresses they want additionally. If it is no, it will print the balance and move to the items to the cart. Like that I have made. Hello? Yeah. You are done? Can Amulya? I please? Yeah, Amulya, are you done? You finished explaining? Amulya, are you able to hear Hello? me? Yeah, able to hear me? Yeah, Okay. Bluetooth So you automatically connected, sorry. okay. So you finished explaining? Yes, sir. Okay, question time. Uh, any questions? So Gurunathan, you can Gurunandan, you can leave the class if you have exam tomorrow. Attendance எப்படி மார்க் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்லயே இருக்கு. Read the messages. Okay, any questions for yeah, Yamini, go ahead. சாரிண்ணா கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா கேட்கல. ஆக்சுவலி இந்த ஃபோன் டேட்டா வந்துட்டு ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ணி இப்போ 90% காலி ஆயிடுச்சு. ஸோ நான் ரெக்கார்டட் செஷன் பார்க்க முடியுமா, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண முடியுமா இப்ப? ஓகே, அட்டெண்டன்ஸ்ல வந்து நீங்க மார்க் பண்ணும்போது எக்ஸ்பிளனேஷன் போட்டுருங்க. ஐ லெஃப்ட் அட் திஸ் டைமிங் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் போட்டுருங்க. மொபைல் டேட்டா ஓவர். அந்த டிஸ்கார்ட் சேனல்ல இருக்கிற அதே லிங்க் தான், அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும்னா இப்ப அதே ஷீட் தான். ஸோ நீங்க லீவ் ஆகும்போது மேப் பண்ணலாம். இங்க இருக்கிறவங்களுக்கு எப்போ நான் அட்டெண்டன்ஸ் போடணும்னு சொல்லுவேன், நீங்க அப்ப போடணும். எப்ப வேணா போடலாமானா கிடையாது, நான் சொல்லும் போது தான் போடணும். உங்களுக்கு இப்ப டேட்டா முடிய போது நீங்க எப்ப டிஸ்கார்ட் சேனல்ல இருக்கிற அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு லீவ் பண்றேன்னா ஐ வில் லுக் இன்டு தி ரெக்கார்டட் செஷன்ஸ் அண்ட் ஆஸ்க் எனி டவுட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஷூர். சாரி நா, தேங்க்ஸ் நா. No problem, thank you. Right, Amulya, any questions for Amulya? Anyone? Yes, Sharmila, go ahead. Sharmila, ask your question. Vika, Sharmila, you raised your hand by mistake.
or you had a question? Mic problem. Okay. Any questions from anyone? Okay, ma. Thank you. You can start presenting. Okay, sir. Next, there was third person who raised the hand. Mahalakshmiya. I saw some name but forgot. Was that Mahalakshmi? Mahalakshmi, homework present பண்றீங்களா? Sandhya, you have a question? அண்ணா கொஸ்டின் இல்ல, நான் வந்து நோட்ல தான் டிரா பண்ணிருக்கேன். ஃப்ளோ சார்ட்ல ஜஸ்ட் கால்குலேஷன் பார்ட் இனிஷியலைசேஷன் என்ன பண்ணுவேன், அவுட்புட் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஓகே, உங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே. So someone raised your hand before Sandhya, right? நான் கூட நேம் சொல்லி கேட்டேன். Who was that person? Akasha. ஆமா சார், நான் தான் சார். Okay, go ahead. ஸோ நமக்கு வந்து எல்லாமே கியூ தான். ரைஸ் யுவர் ஹேண்ட், வெயிட் ஃபார் யுவர் டர்ன். ஹேண்ட் ரைஸ் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸும் லேட் ஆகும். ஓகேவா சார்? ஸ்க்ரீன் தெரியுதா சார்? எஸ் சார், இது ஒன்றும் இல்லை சார். ஒரு நார்மலான ஒரு மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு இதுதான் சார். அது நார்மலாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் சார். வேல்யூஸ் வந்துட்டு லிஸ்ட் மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு மின் வேல்யூன்னு சொல்லிட்டு 0ன்னு போடுறேன், ஒரு மேக்ஸ் வேல்யூ. ஸோ எத்தனை இதுல இருந்து மின் மேக்ஸ்பா? ஒரு 2 நம்பரோட மின் மேக்ஸா இல்லைன்னா செட் ஆஃப் நம்பர்ஸா? எத்தனை நம்பர் வேணா கொடுக்கலாம்? இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. அதுல வந்துட்டு 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு எது மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூன்னு கேட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதான் நான் இனிஷியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு அப்புறம் யூசர் கேட்கறேன் வந்துட்டு என்டர் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக பண்ணாலும் 3 லூப் தான் வரும் ஆக்சுவலா. ஸோ வந்துட்டு 3 லூப்ஸ் ஆச்சுன்னா எஸ் நெக்ஸ்ட் இது போகும். இல்லைன்னா வந்துட்டு என்டர் நம்பர் சொல்லிட்டு 3 வாட்டி என்கிட்ட கேட்கும். கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு யூசர்கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு மின் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா இல்லை மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமான்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் அவன் மின் வேல்யூ கேட்டிருந்தானா ஒரு ஃபார் லுப் மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் லுப் போகும். இல்லை மேக்ஸ்னா மேக்ஸுக்கு ஒரு ஃபார் லுப் போகும். நான் மின்னுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஃபார்முலா மாதிரி கேட்டிருக்கேன். சப்போஸ் வந்துட்டு மின் வேல்யூ வந்துட்டு நம்மன்னு கேட்டிருக்கேன். அதான் வந்து ஃபார் லுப்ல வந்துட்டு ஃபார் மின் வேல்யூஸ் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்னு சொல்லியிருந்தால யூசர் வந்துட்டு வேல்யூஸ்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்களே, அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்துட்டு ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு நம்மன்னு வேரியபிள் இருக்கும். அவங்க வந்துட்டு கேட்குறேன், ஒரு கம்பேரிசன் கேட்குறேன் வந்துட்டு நம்பர் இப்போ இருக்கிற நம்பர் வந்துட்டு மின் வேல்யூட கம்மியா இருக்கா, இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் மின் வேல்யூன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயின்னு இருக்கும். அதே மாதிரி எல்லா லிஸ்ட்டும் செக் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு பிரிண்ட் மின் வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் சார். அவ்வளோதான் சார். ஓகே, ஸோ யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் பவன்குமார். சார் ஆக்சுவலா இதுக்கு மின் அண்ட் மேக்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷனே இருக்குல்ல சார், அதையே போட்டுருக்கலாமே. போட்டுருக்கலாம். ஸோ இப்போ வந்து அசியூம் தட் அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எழுதியிருக்காரு இல்லையா, நல்ல கொஸ்டின். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காரு இல்லையா, இது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போட்டிருக்காரு? இல்ல மினிமம் 3 நம்பர்ஸ்ல மினிமம் ஆர் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க. ஓகே, இல்ல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காக இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காருன்னு கேக்குறேன். லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணலாம். லாங்குவேஜ்லாம் கிடையாது இல்லையா, ஃப்ளோ சார்ட்டுக்கு லாங்குவேஜ்லாம் கிடையாது. இப்போ மினிமம் மேக்ஸிமம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீ சொல்ற, அந்த ஃபங்க்ஷன் மேபி பைத்தான்ல இருக்கு, ஆனா ஜாவாலயும் டாட்நெட்லயும் இல்ல. ஜாவால இருக்கு. ஓகே, சோ மின் மேக்ஸ் இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இவர் எழுத போறாரு. அப்ப என்ன பண்றது? மின்னும் மேக்ஸும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? ஓகே, சோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் குட் தட் யூ நோ இட் ஆல்ரெடி. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் தட். ஆனா ஒருவேளை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மின் மேக்ஸ் இல்ல, நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு லாஜிக் நம்ம எழுதணும் இல்லையா?
ஓகே, சோ அதுதான் பண்ணிருக்காரு. ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? எஸ், ஜெயஜோதி. சார் கொஸ்டின்லாம் இல்லை சார், எனக்கு வந்து லேபில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் சார், அதான் சார் பேச முடியல. சரி, ஓகேம்மா, ஃபைன் ஃபைன். வேற யாருக்காவது எனி கொஸ்டின்ஸ்? ஓகேப்பா, யூ கேன் ஸ்டாப் presenting. எஸ் அமுல்யா, வெயிட், அமுல்யா, go ahead. Sir, I want to know the minimum value initialization. Like, can you go up? Like first I have question. I don't know whether it's right to ask or not. Like first, initially they have initialized it to 0, right? You have rights to ask any question. Assume that all your questions are right. Okay. Go ahead. Initially, min value is assigned to 0, and in the condition, they have given if num is less than min value, or num is equals to 0, right? Yeah, min value is equals to 0. Min value is already initialized to 0, right, in the starting. And again here checking the min value. Because Did you the get thing me? is, we have already predefined the min values as 0. So what is the meaning of min value? So it's going to compare two values and going to return a minimum value, right? So if I already predefined minimum as 0, even if I compare it n number of times, it will always return as 0 itself. So it will actually access logical error itself. So that's mentioned it as or case. If the num is if num value and the min value is less than min value, or min value is predefined as 0 itself, then you don't even have to compare and replace the first find min value as min value itself. That's why I'm written that self. If I don't write the or statement, it will actually gives out a logical error. Okay. Will it accept negative values also? Yes, it accepts technical tags. Okay, fine. Thank you. So Amulya, you are satisfied? Yes, sir. Yeah. Satisfied, or you still have questions? Yeah, sir. I'm okay. Once again, I will see that. Okay, fine. Any further questions? Okay, pa. Thank you. So I saw someone raising the hands. So homework present பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா okay, you can do it in the next class. Already 8:30 ஆயிடுச்சு இல்லையா? So we'll start discussing further. Okay. So flow chart எதுக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? Flow chart போடுறோம். Okay, flow chart போட்டீங்க. What are the reason for flow chart? Steps. To know the steps. Okay, ஸ்டெப்ஸ்க்காக. ஸ்ரீலதா, Yes, sir. நீ சொன்ன ஆன்சர் கேட்கல, so I'm calling you out. To know the steps, sir. To know the steps. Okay, வேற எதுக்காக போறோம்? flow chart எதுக்காக போறோம்? இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் Okay, Amir first. Okay, yeah, Amir. சார் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சார். விஷுவலா ஃப்ளோ சார்ட் படி பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் ஈஸியா. Okay, fine. So இந்த மாதிரி மல்டிபிள் மெம்பர்ஸ் ஆன்சர் பண்றதா இருந்தா raise your hands. I will ask one by one. ஓகேவா? யாமினி. அந்த ப்ராப்ளமா ப்ரீ விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஃப்ளோ சார்ட் போட்டு. ஓகே, ப்ரீ விஷுவலைஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆத்மிகா. எஸ் சார், லைக் அல்காரிதம் போடுறோம் சார். லைக் இந்த இதுக்கு அடுத்து இந்த கோடிங்க்கு அடுத்தடுத்த ஸ்டெப் கோடிங் போடுறப்போ இந்த ஸ்டெப்புக்கு கோட் பண்ணும் அப்படின்றதுக்காக சார். ஓகே, சந்தியா. எரர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல எரர் ஏதாவது ஆட் ஆன் பண்ணோம்னா ஃப்ளோ சார்ட்ல நம்ம ஒரு ரீசெக் பண்றப்போ நமக்கு ஈஸியா அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணா அவுட்புட் இங்க கிடைக்கும். Okay, so I'm going to ask only two more persons. I know a lot of you are interested to answer, but எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? So Hemant and Vanitha. Hemant. To simplify the problem.
டு சிம்பிளிஃபை த ப்ராப்ளம். ஓகே வனிதா. ஃப்ளோ சார்ட் போடுறது மூலமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். இதுக்கப்புறம் இதுல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. ஓகே, சோ வனிதான்றது நீங்க எனக்கு போன்ல பேசுனீங்க அந்த வனிதாவா? எஸ் சார். சரி, ஓகே ஃபைன். சோ ஓகே, யூ கேன் ஆல் லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். ஃப்ளோ சார்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க சொன்ன எல்லாத்துமே கரெக்ட். ஃப்ளோ சார்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னு பாக்குறதோட இது ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமா பார்க்கணும்னே அவசியம் கிடையாது. ஒரு ரியல் டைம்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறது தான் வந்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் வந்து ப்ரோக்ராமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் மேட்ச். கிரிக்கெட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் கிரிக்கெட் பாப்பீங்க? குட், லாட் ஆஃப் யூ. நானும் பார்ப்பேன். ஸோ கிரிக்கெட் வந்து ஒரு டீம் வந்து விளையாட போறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பிச்சை எவாலுவேட் பண்ணுவாங்க. பிச்சை எவாலுவேட் பண்ணிட்டு இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படின்னு பார்த்துட்டு டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்கணுமா பவுலிங் எடுக்கணுமா அப்படின்றத முன்னாடியே வந்து டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணிட்டு ஓகே ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க போறோம் அப்படின்னா T20 மேட்சா இருந்தா ஓகே எவ்ரி 4 ஓவர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல இவ்வளோ ரன் அடிக்கணும், அடுத்த 4 ஓவர்ஸ்ல இவ்வளவு ரன் அடிக்கணும் அப்படின்றத முன்னாடியே டார்கெட் செட் பண்ணிருப்பாங்களா? பிளான் போட்டு வச்சிருப்பாங்களா முன்னாடியே? எஸ் சார். ஓகே, இப்போ இது கிரிக்கெட். கார் ரேஸ் எடுத்துக்கோ. இப்போ கார் ரேஸ் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த லேப்பை இத்தனை செகண்ட்ஸ்குள்ள பினிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேப்பை 10 செகண்ட்ஸ்ல பினிஷ் பண்ணணும், செகண்ட் லேப்பை 9 செகண்ட்ஸ்ல பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேப்புக்கும் ஒரு டார்கெட், தனக்கு தானே ஒரு டார்கெட் செட் பண்ணிருப்பாங்களா? எஸ் சார், ஆஃப் கோர்ஸ். ஓகே, சோ இது வந்து பிளானிங். ஆக்சுவலா கார் ஓட்ட போறாங்களான்னா இப்ப ஓட்டல, ஆனா இது முன்னாடியே பிளானிங். இந்த இடத்துல நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பிளானை முன்னாடியே போடுறாங்க. அந்த பிளானை லேட்டர் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங் தான் வந்து ஃப்ளோ சார்ட். இப்ப வீட்டுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் வைக்க போறோம்னு வச்சுக்கோங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வெரி ஃபர்ஸ்ட் திங் தால் எடுப்போம், ஊற வைப்போம். அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் சார். அடுப்புல எதை வைப்பீங்க? கம்ப்யூட்டருக்கு. ஓகே, சோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு அடுப்புல வையினா எதை வைக்கணும்னு தெரியாது. எந்திரன் படம் பாத்தீங்களா? போடுன்னா போட்டுருவான். அந்த மாதிரிதான் கம்ப்யூட்டருக்கு நீங்க எதை சொல்றீங்கன்றத தெளிவா சொல்லணும். ஓகே ரைட், லெட்ஸ் சால்வ். நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்க போறேன். பருப்பு எடுத்தாச்சு. அடுத்து பருப்பை வேக வைக்கணும் சார். ஓகே, இனிஷியலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்குவோம். வெஜிடபிள்ஸ், தால், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்குவோம். ஓகே, அதோட நான் உங்களை ஸ்டாப் பண்றேன். அடுத்த பர்சன், ஐ எம் கிவிங் சான்ஸ் டு நெக்ஸ்ட் பர்சன். காய்கறி எல்லாம் கிளீன் பண்ணி வெட்டி வச்சாச்சு. அடுத்து சார், பேன்ல ஆயில் ஃபர்ஸ்ட் விடணும், அதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கணும், ஜீரா சேர்க்கணும், அந்த மாதிரி. ஓகே, பேன்ல ஆனியன், சோம்பு இதெல்லாம் சேர்க்கணும், சீரகம் இதெல்லாம் சேர்க்கணும். ஓகே, அடுத்து ஓகேம்மா. ஓகே அமுல்யா. Next, what's next? I'm preparing sambar. We cut the vegetables. I put the pan on the stove. Oil ஊத்தியாச்சு. I put onion, jeera, everything. What's next? So water boil பண்ணிட்டு அதுல vegetables எல்லாம் போடணும்ல சார். Okay. So is it done along with ஆனியன் ஃப்ரை பண்றோம்ல, அது கூடயே பாயில் பண்ணணுமா, ஆர் இஸ் இட் டன் செப்பரேட்லி ஆன் a different burner? பட் ரேண்டமா சொன்னேன். ஓகே, சோ when you are so இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ல, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது we have some confusions, right? So இந்த கன்ஃபியூஷன்லாம் சால்வ் பண்ணதுக்கு தான் we are doing flow chart. Definitely if you are doing combination of steps, சாம்பார் will not be a சாம்பார். சாம்பார் வேற மாதிரி வந்துடும், அதுக்கு ஒரு புது பேர் வைக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ சாம்பார் வேணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வாஷ் பிஃபோர் ஈவன் யூ டர்ன் ஆன் த ஸ்டவ். நீங்க ஃபர்ஸ்டே ஸ்டவ் டர்ன் ஆன் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? காய்கறி எல்லாம் வெட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவீங்களா இல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு காய்கறி எல்லாம் வெட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் யூ கெட் எவ்ரிதிங் ப்ரிப்பேர்ட், ரைட்? யூ கெட் த தாலை வாஷ் பண்ணி அதை ரெடியா ஒரு இடத்துல ஊற வைக்கணும்னா ஊற வச்சுக்குவீங்க. காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு காய்கறியை கழுவி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க. So after you finish all these preliminary steps, then you turn on the stove, keep the pan, put the oil, அதுக்கப்புறம் அதுல தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வேக வைக்கணும். பேரலா தாலை வேற ஒரு சட்டியில வேக வைக்கணும். And then you put everything together, mix masala, whatever என்னென்னலாம் போடணுமோ போட்டு, and then final boil, and then finally கொத்தமல்லி கருவேப்பிலை whatever, sambar is ready. So there is some sequence of steps, right? If you interchange the steps, will you get sambar or will you get tasty sambar? ஆனியனை ஃபர்ஸ்டே போடாம நான் கடைசியா போடுறேன், சாம்பார் நல்லா இருக்குமா? நோ சார். சோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் இல்லையா? சோ ஒரு சாம்பார் வைக்க போறோம் வீட்டுல வந்து நம்ம ரெகுலரா ப்ரோக்ராமிங் எல்லாம் மறந்துடுவோம். நார்மலா வீட்டுல வந்து ஒரு சாம்பார் வைக்க போறோம், ஒரு ரசம் வைக்க போறோம் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் போடணும் எதை லாஸ்ட் போடணும்னு இருக்கு இல்லையா? அடுப்புல ஆயில் வச்சுட்டீங்கன்னா கடுகை ஃபர்ஸ்டே தான் போட்டு தாளிக்கணும். எல்லாம் தாளிச்சுட்டு கடைசியா கடுகு போட மாட்டோம் இல்லையா? So there is some sequence of steps that you need to follow. அதுக்கு you should go with the plan. இப்போ you are, suppose I do not know how to make sambar. You are going to teach me how to make sambar. I ask you to give me instructions. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்தோடனே அடுப்புல பேனை வை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுப்புல பேனை வச்சு பர்னர் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிளீன் த வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறீங்க. Will it be right? I turned on the stove and then I'm washing the vegetables. Carrot, brinjal, I'm washing the vegetables. Am I doing the right thing? No, sir. So the instructions that you gave me is wrong, right? Computerக்கும் நம்ம கொடுக்குற instruction, I am blindly following your instruction. I do not know what sambar is. Assume that I am a foreigner. I do not know what sambar is. I don't know how to prepare sambar, but I am interested to prepare a tasty sambar. I am following all the instructions that you are giving me. Appo you should give me the right instruction. If you are giving me the wrong instruction, you will get the wrong dish, right? That wrong dish is correct according to the instructions you gave. கரெக்டா? நீங்க தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கரெக்டான ஐட்டம் உங்களுக்கு வரும். நான் சொல்றது கரெக்டா? கம்ப்யூட்டர்லயும் அப்படிதான். கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்க்கு தப்பா ஒர்க் ஆகுதா அப்படின்னா ப்ரோக்ராம் தப்பாலாம் ஒர்க் ஆகல. கம்ப்யூட்டர் பொய் சொல்லுதானா? கம்ப்யூட்டர் பொய் சொல்லல. கம்ப்யூட்டருக்கு நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது கரெக்டா தான் பண்ணிருக்கு. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கொடுத்தது யாரோட தப்பு? Our mistake, sir. Our mistake, right? So we should find out the right way to give instructions to the computer. Computer, if you ask computer to do this, it will do exactly that. It will not do anything extra. It will not do anything less. So it will do exactly what you said. It is our responsibility to give right instruction to the computer. Adukku, in order to give right instruction, we should know what are all the instructions to give. Just like I asked you, what are all the steps to make sambar? You started telling me to keep pan first, which is not right, right? The first step will be to, if I don't have vegetables at home, the first step will be to buy vegetables from the market or from the nearby shop. That will be the first step. I should make sure that I have all the vegetables available in the fridge. Otherwise, I cannot prepare sambar. So, adhe marida. In order to solve a problem, this is like solving a sambar problem. I don't have sambar at home. I want to prepare a sambar. Similarly, if you want to solve any problem with respect to computer, you should know how to solve it in advance. For that, you will get clarity only when start writing, right? So flowchart is visual representation of the steps. Step number 1,
make sure all the vegetables are available. All the vegetables, meaning necessary required vegetables. If you are preparing radish sambar, you need radish. If you are preparing onion sambar, you need sambar onion. If you need drumstick sambar or drumstick leaf sambar, you need drumstick leaves and drumstick, right? Depending on what kind of sambar you prepare, you need all the ingredients. You get that as input. Make sure all the ingredients are available. Number 2, cut and clean the vegetables. Step number 2. So this is individual blocks. Okay, why don't we start drawing it, right? So we'll start drawing it. Let's see if you are going to get a tasty sambar. And then we'll do another programming flowchart, okay? So நான் இங்கிலீஷ்ல பேசினா ஏதாவது புரியலன்னா ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். எப்ப வேணா நான் நிப்பாட்டி கொஸ்டின் கேட்கலாம். ஐ எம் டாக்கிங் இன் தமிழ், and if you are not able to understand any sentence or any word, stop and ask me questions. Okay, I delete this. Step number 1. I'm going to start the process, right? So let me start. This is a start and a end. So I'm going to start it, and then the next step will be, come on, make sure all the ingredients. Yes, Sandhya. அண்ணா இப்போ நீங்க ஸ்டார்ட்டுக்கு இந்த மாதிரி இதுதான் போடணும், டெக்ஸ்ட் இனிஷியலைசேஷனுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் அது மாதிரி இருக்கு, ஃபார்மட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா தெரியல எனக்கு போடுறப்போ ஃப்ளோ சார்ட். So there is a general guideline that there are majorly 3 symbols that we use. Number 1, oval. Oval symbol வந்து for start and stop. Okay. Rectangular for everything else, any kind of processing. Diamond shape வந்து decision making, like conditions. a condition. Yes, exactly. Parallelogram ஒன்னு போடுவாங்க, அது வேண்டாம். அதுக்கு பதிலா நான் ரெக்டாங்கிளே போட்டுக்க போறேன் to keep it simple. So இந்த ஏரோ மார்க் எங்க இருந்து எங்க போடுறன்றது very important. ஸ்டார்ட் பண்ணிட்டா and then I need to make sure. So okay, first step is make sure all the ingredients are available. What are those ingredients? அந்த ingredients வந்து vegetables, மேஜரா வந்து vegetables and dal இல்லையா? மீதி எல்லாமே ஆயில், சால்ட், அதெல்லாம் you know very well that they are going to be available. So I'm not writing it explicitly, but you know what are all the ingredients. So make sure all the ingredients are available. And then what's next? What should we do? Ingredients are available. Next என்ன பண்ணணும்? Soak the dal and cut the vegetables. Okay. So if you tell me to do multiple instructions, multiple things at a time, I cannot do. You are telling me to soak the vegetables and clean the vegetables and soak the dal. I cannot do multiple things at a time. I can do only one thing at a time. So should I soak the dal or wash the vegetables? Which one first? Anything is fine, right? Soak the dal. Soak the dal. So both are independent. So anything is fine. Soak the dal in water. Okay. Next, clean the vegetables. That wash the vegetables. That's what you said, right? Is that right? Wash and clean the vegetables. So this will be the next step. So in between arrow marks போடணும். I'm not okay, let me check if I can draw arrow mark. Okay, I'm able to draw here. Soak the dal in water, one instruction at a time. Okay, soak the dal ஊற வைக்கிறதும் vegetables wash பண்றதும் தனித்தனி step இல்லையா? Both are independent of each other. That's what computer can also do. Computer can run only one instruction at a time. If you ask it to run multiple instructions at a time, it can do only one thing at a time.
computer cannot do multitasking. Of course, we can make it do, but computer can execute only one instruction at a time. So that is the reason I'm putting this in two different boxes. What's next? So initially we discussed to everything orally, right? Did we draw at the first attempt? Initially we discussed everything and then we started drawing, right? Yes, Is sir. that right? Whatever we discussed already was algorithm. Algorithm is step-by-step instructions to solve the problem. Flowchart Okay, sir. is pictorial representation of the algorithm. So just by looking at it, you will understand how the program is going to work. Which one first, what is next, what is next. So you will understand where the program is, where the control is flowing. Okay, I washed the vegetable, and then what's next? Cutting the vegetables. Okay, wash, clean, cut the vegetables, and then what's next? What's next? டால ஃபர்ஸ்ட் பண்ணணும் சார். என்ன பண்ணணும்? தால பாயில் பண்ணணும், ஸ்டீம் பண்ணணும். பாயில். ஸ்டீம் பண்ணணுமா? ஸ்டீம் த தால். ஓகே, தால் ஸ்டீம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? So what does this step means? Steam the dal. What does it mean? சார் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் குக்கர் வச்சுட்டு அதுல டால் போட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் சார். ஓகே, அந்த ஸ்டெப்ல வேற என்னென்னலாம் இன்வால்வ்டு? குக்கர்ல தால் போட்டாச்சு, வாட்டர், தண்ணி ஊத்தியாச்சு, அடுப்புல வச்சாச்சு. அடுத்து இஸ் திஸ் one step or it has few more things involved to steam the dal? ஸ்டெப் சார். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, அடுப்புல வச்சாச்சு, விசில் வச்சாச்சு. அடுத்து ஆனியன் என்ன பண்ணுவீங்க? வாட்டர் சார். அடுத்து அதெல்லாம் வந்து ஆனியன் வெஜிடபிள்லாம் அடுத்து. இந்த ஸ்டெப்லயே பருப்பு வெந்துருச்சா இல்லையான்னு அடுப்புல வச்சாச்சு, பருப்பு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஐ வாண்ட் டு நோ வெதர் the dal is really steamed or not. எத்தனை விசில் விடுறோம்னு கவுண்ட் பண்ணணும். So how do you do that? மேனுவலா என்ன பண்ணுவீங்க? அடுப்புல வச்சாச்சு, அடுப்பை பத்த வச்சாச்சு, விசில் கவுண்ட் பண்றது என்ன பண்ணுவீங்க? குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணணும். You keep counting, right? டைமா விசில் கவுண்டா? விசில் கவுண்ட். Okay, how many whistles? Sir, 3 to 4 whistles. Okay, let's take 4 whistles. இந்த தால் வேகிறதுக்கு 4 விசில் அடிக்கணும், ரைட்? கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்றது? I want to count the number of whistles, right? How do I tell the computer to do that? Okay, for that, yeah, tell me. Like in a programming, ஒரு விசில் அப்பவும் கவுண்ட் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. Yes, we can initialize that visual to I and keep on increasing up to some. yes, keep on increasing, right? So at first, instead of writing the program, I'm just going to tell is whistle count equals 4. Okay, I'm just writing it in a sentence, but when you turn it to convert this to program, I will do exactly what you said, right? So whistle 4 whistle அடிச்சிருச்சா, அடுப்புல வச்சாச்சு. steam the dal means அடுப்பை ஆன் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? That's what steaming the dal means, right? Okay. So steam the dal means அடுப்புல வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. So initially whistle count 4 வந்துருமா? அடுப்புல வச்சோடனே 4 whistle வந்துருமா? Or you count it one after another? One after another. Using for loops or iterations. Okay, using for loop iteration, you do that.
In the kitchen, you count it. Okay, whistle number 1, whistle number 2, whistle number 3. வீட்ல அடுப்படியில குக்கரை வச்சுட்டு எங்க அம்மா கேட்பாங்க. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி எங்க அம்மா கேட்டாங்க, மேரேஜுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் கேட்டாங்க. ஹால்ல உட்காந்துருப்பேன். எத்தனை விசில் அடிச்சதுன்னு கேட்பாங்க. 3 விசில் அடிச்சது அப்படின்னு சொன்னா எங்க அம்மாட்ட அடி விழும். 4 விசில் அடிச்சது என்ன கவனிச்சேன்னு கேட்பாங்க. உங்க வீட்டுல கேட்டிருக்காங்களா? எல்லா வீட்லயும் அப்படிதான் நடக்கும் சார். எல்லார் வீட்லயும் அதான் நடக்குது இல்லையா? ரைட். சோ counting வந்து it's very important. You need to count. Okay, whistle number 1, you cannot skip the counting, right? Whistle number 1, whistle number 2, whistle number 3, you count till you get 4 whistle counts, right? Whistle number 4, I'm going to 4 whistles வரலன்னா என்ன பண்ண போறீங்க? இன்னும் 4 whistle அடிக்கல. இப்பதான் அடுப்புல வச்சிருக்க 4 whistle வரல. You keep counting, right? Yeah. You are going to keep counting the number of whistles. That means if the whistle count is not, how do I draw that? Okay. Whistle count 4 illana, if the whistle number of whistle count is not 4, then you keep repeating it, right? Whistle count first whistle. 4 whistle acha? No. Wait again. Whistle number 2. Is it totally 4 number of whistles? No. Keep waiting. Third whistle. Is it 4? No. Fourth whistle. Is it 4? Yeah, it is 4. Now, I don't need to wait anymore, right? Dal vandu cook aiduchu. Is that right? Yes, sir. So, ipa dal cook aiduchu. Adupa off pannilla. What is next? To keep the pan, boil the oil, right? Oil, heat the oil, and then sizzling pannanom, and then vegetables போடணும், லாஸ்டா தால் போட்டு ஊற வைக்கணும், மூடணும். Is that right? Yes, sir. Okay, so that will be the next step. So 4 whistle ஆகல அப்படின்னா no, it keeps repeating. When it becomes 4 whistle, yes, Yamini. ஆனா அந்த விசில் கவுண்ட்ஸ் அது மட்டும் டைமண்ட் ஷேப்ல வந்துச்சு அந்த Okay, so there we are making a decision, right? We are counting and we are making a decision. There is a question. That's a yes or no question. Is yes or no question or it has more than 2 answers? Yes or no kind of. It has only 2 answers, right? It cannot be like half yes, half no, பாதி அப்பெல்லாம் இருக்க முடியாது. It has only 2 answers. If I ask you whether you understood, you have only 2 answers. Yes, I understood. No, I did not understand. It's not like half understood and half not understood. That means you did not understand. Right? So similarly, if for this question, you have only 2 answers. There is no answer in between. Correct? ஆமாண்ணா. So you are making a decision based on so the outcome. any flow chart, so in any flow chart நம்ம ஏதாச்சும் decision அங்க வருதுன்னா we have to use a diamond thing. Yes, use a diamond. So only 3 symbols. Oval is for starting and ending. So when you start preparing sambar, how many starting points will be there? Okay, you are running a race. How many starting points will be there? எத்தனை இருக்கும்? 1. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணுதானா? Okay, ending point? அதுவும் ஒண்ணுதானா இருக்கும்? 1. Okay, for any problem statement, there is only 1 starting point and 1 ending point. So, நம்ம flow chart எழுதுறோம்னா, there is only 1 starting point and 1 ending point. There cannot be multiple destinations, right? If you are preparing a sambar, you cannot finish that with a sambar and rasam. Sambar prepare பண்ணீங்கன்னா சாம்பார் தான் கிடைக்கும். சாம்பாரும் கேசரியும் கிடைக்குமா?
No, sir. No. So there is only one destination, right? So ஒரு ஸ்டார்ட், ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்டார்ட் தான் இருக்கணும், ஒரு எண்ட் தான் இருக்கணும். If you are getting multiple end, that means somewhere there is a gap. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நம்ம டெஸ்டினேஷனை ப்ராப்பரா அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டா? தட் மீன்ஸ் நீங்க எண்டிங் வராம வேற எங்கேயாவது போனீங்கன்னா everyone is running in the forward direction in a running race, you are running in the opposite side ன்னு அர்த்தம். Right? That means your program is not working in the right way. அத flow chartலயே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா it will be easy to track when you convert this to code. இந்த flow chart கோடிங்கா கன்வெர்ட் பண்றது ஈஸி. நீங்க flow chartலயே அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது எந்த ஃபால்ட்டும் இருக்காது. So this is initial preparation to solve the problem. ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் ஆக்சுவலி சாம்பார் பண்றேன்னா சாம்பார் நான் இங்க பண்ணல, நான் இனிமே தான் வீட்டுல போய் பண்ண போறேன். அதுக்கு பிளான் நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். கரெக்டா? திஸ் இஸ் அ பிளான் டு ப்ரிப்பேர் சாம்பார். இஸ் தட் ரைட்? Yes, sir. So this is, Understood. yes. So this is basic for solving any program. Till you reach, till you become convenient with the programming, right? The very first step will be solve the program on a paper. Have a notebook, pen, solve the problem in a paper, and then translate that to program. புரியுதா? எடுத்தோடனே வீட்டுல போய் அடுப்படியில சாம்பார் வைக்கலாம்னா வைக்க முடியாது. புதுசா வைக்கிறவங்களுக்கு வைக்க முடியாது. ஒன்ஸ் இதுவே நீங்க சாம்பார் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் வேணுமா? No, mindலயே ரெக்கார்ட் ஆயிருக்கும், மைண்ட்லயே இருக்கும் இல்லையா? So you know how to make sambar because you became an expert. Till you reach that experience expert level, you need the instruction. When you are preparing sambar for the second time, you still need instructions, right? ஃபர்ஸ்ட் வச்ச எல்லாமே வந்து மைண்ட்ல இருக்கும், ஞாபகம் அர்த்தம் கிடையாது. சில விஷயம் மறந்துடலாம். அதுக்கு மறந்ததை ரெஃபர் பண்றதுக்கு ஸ்டில் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படும், ரைட்? சோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு 2-3 தடவை வச்சு நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் யூ வில் நாட் நீட் ஃப்ளோ சார்ட். ப்ரோக்ராமிங்க்கும் அதே தான். நீங்க ஒரு லெவல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வர வரைக்கும் ஸ்டார்ட் சால்விங் யுவர் ப்ரோக்ராம், ஸ்டார்ட் சால்விங் யுவர் ப்ராப்ளம் ஆன் நோட் புக் அண்ட் தென் டிரான்ஸ்லேட் தட் டு ப்ரோக்ராம். அது வரைக்கும் நீங்க பென் அண்ட் பேப்பர்ல சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஸோ 4 விசில் வந்து வர வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப கவுண்ட் பண்றோம். 4 விசில் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். ஓகே, அடுத்து இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணும்ல சார், நெக்ஸ்ட் ஒரு பேனா ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ தால் வந்து 4 விசில் வந்துருச்சு. ஸோ தாலை வந்து இறக்கி வச்சிடலாம் இல்லையா? ஸ்டவ் ஆஃப், தால் இருக்கிற அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரைட். அடுத்து வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி ஃபர்ஸ்ட் கடுகு, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சீஸ்லிங் பண்ணுவோம், தாளிப்போம் இல்லையா? தாளிக்கிறது இல்ல, சாரி, ஆனியன் எல்லாம் போடுவோம் இல்லையா? ஃப்ரை. ஒரு நிமிஷம், இங்க விசில் ஆஃப் பண்ணோனே இந்த இது க்ளோஸ் ஆயிடுது இல்லனா, இப்ப அடுத்ததுக்கு செகண்டா போகும்போது இது ஜாயின் ஆகுமா? இங்க ஜாயின் பண்ணனும் இல்ல சார், அத நான் அப்படியே ஜாயின் ஆயிட்டே தான் வருமா? இல்ல இது தனியா? இல்ல, இது வந்து நம்ம ஒரே ப்ரோக்ராம் தான் இல்லையா? ஐ மீன் நம்மளோட எண்ட் வந்து பருப்பை வேக வைக்கிறது கிடையாது. நம்மளோட எண்ட் மோட்டிவ் வந்து டு கெட் அ சாம்பார். கரெக்டா? இங்க டிஸ்கனெக்ட் ஆகாதுல்ல? இங்க டிஸ்கனெக்ட் ஆகாது. இது வந்து நீங்க தால் வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பேனை வைக்கலாம் அடுப்புல இல்லையா? ரைட். இதோட கண்டினியூவேஷன் தான். தாலுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? சோ நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்ல, நான் ஒரு தடவை கூட சாம்பார் வச்சது கிடையாது. ஆனா சாம்பார் வைக்கிறத பல தடவை பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். ஓகே, சோ ஃப்ரை ஆனியன், curry leaves,
கடுகு மஸ்டர்டா, மஸ்டர்ட் எட்ஸெட்ரா வித் ஆயில், எண்ணெயில கடுகு, ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ் நெக்ஸ்ட்? சீக்கிரம் கமான். அதெல்லாம் தால்ல எடுத்து மிக்ஸ் பண்ணணும். நான் இன்னும் வெஜிடபிள்ஸ் இங்க போடல. ஓ சரி. நான் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு வாட்டர் ஆட் Okay. பண்ணிட்டு மசாலா ஐட்டம்ஸ் போடணும். ஓகே. சோ இந்த டாபிக்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்கா இல்ல புது டாபிக்கா? புது டாபிக்ஸ். சாம்பார் வைக்கிறது புது டாபிக்கா? ஆமாண்ணா. பக்கத்துல கூட நின்னு பார்த்தது இல்லையா? எனக்கே புது டாபிக் தான். நான் சாம்பார் வச்சது கிடையாது. பக்கத்துல நின்னு கூட பார்த்தது இல்லையா? இல்லண்ணா, அதனாலதான். Fine. இல்ல நான் ஹால்ல இருந்து வாசனை மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சும்மா ஆயிடுவோம். வெரி குட். ரைட். So next time when someone is preparing some ஏதோ ஒரு குழம்பு கிரேவி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்ட் தேர் அண்ட் வாட்ச். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. ஆர் டேக் எனி அதர் ஆக்டிவிட்டி, ரைட்? வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸை வேக வைக்கணும். இல்ல வெஜிடபிள்ஸ் வந்து அந்த ஃப்ரை பண்ணதுலயே போடணும். புட் த வெஜிடபிள்ஸ் in the pan, add water and add water. அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர், மசாலாஸ். மசாலா ஆட் பண்ணணும் இல்லையா? பாருங்க, வாட்டர் ஆட் மசாலா, மசாலா கூடயே சால்ட்டும் ஆட் ஆயிரும். ஓகேவா? மசாலா அண்ட் வெயிட் ஃபார் வெயிட் ஃபார் இட் டு பி குக்டு. வேகணும் இல்லையா? எல்லாமே வெந்துருச்சு. ஸோ வேக வச்சாச்சு, எல்லாமே வெந்துருச்சு. நெக்ஸ்ட் யூ புட் த தால் in the pan, right? The same pan you mix the dal. Is that right? Yes, ma'am. Okay. Mix dal to the cooked vegetables. Okay. And then next என்ன பண்ணணும்? நான் பேன்ல வச்சிருந்தா ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணணும். இல்ல குக்கர்ல வச்சீங்கன்னா இதே மாதிரி தான் 2 to 3 whistles விட்டு ஆஃப் பண்ணிடணும். ஓகே. சோ அஸ்யூம் தட் நான் இத பேன்ல வைக்கிறேனே வச்சுக்குவோம். ஏன்னா நான் பேன்ல தான் போட்டிருக்கேன். யூ வெயிட் ஃபார் 10 minutes and then turn off the stove, right? Yes, ma'am. Okay, good. So wait for 10 minutes ன்றது it's not a decision, it's an action. So நான் decisionல போடல, wait for 10 minutes, it's an action. Wait for 10 minutes and then switch off the stove. அப்புறம் என்ன? coriander leaves போடு. ஓகே, coriander leaves. அடுத்து நெக்ஸ்ட். நான் கேக்குதா? ஹலோ. எஸ் எஸ். ஆனா ஆக்சுவலா நம்ம வந்து அந்த 10 minutes கழிச்சு வந்து ஒரு டெசிஷன் வைக்கலாம்ல. ஆக்சுவலா அது குக் ஆயிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு. குக் ஆகலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம்ல. ஓகே. சோ ரைட், வெரி குட். இப்போ நான் 10 நிமிஷத்துல அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா 10 நிமிஷத்துல வேகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதை நான் ப்ரோக்ராமா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கொஸ்டின் வந்திருந்ததுன்னா எப்படி? இப்ப புதுசா எனக்கு சாம்பார் வைக்கிறதுன்னு என்னன்னே தெரியாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, 10 நிமிஷத்துல நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன அசியூம் பண்ணிருக்கீங்க? நான் பெரிய பர்னர்ல வைப்பேன்னு அசியூம் பண்ணீங்க. நான் சின்ன பர்னர்ல வச்சுட்டேன். அப்ப நீங்க சொன்ன 10 மினிட்ஸும் நான் வச்சிருக்க 10 மினிட்ஸும் சேமா? இல்ல இல்லையா? சோ நீங்க அசியூம் பண்ணது பெரிய பர்னர்ல வைக்கணும், ஆனா நான் வச்சது சின்ன பர்னர்ல வச்சுட்டேன். சோ அந்த 10 minutes வெயிட்டிங் டைம் அப்படின்றது உங்களுக்கும் எனக்கும் சேம் கிடையாது. சோ ஹேமந்த் brought up a very good topic. அப்போ நம்ம டிசைன்ல ஒரு ஃப்ளா இருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா வேகாத சாம்பார் தான் நமக்கு கிடைக்கும், ரைட்?
சோ சாதாரண ஒரு சாம்பார் வைக்கிறதுலயே ஒரு ஃப்ளோ சார்ட் போடும்போது நமக்கு எவ்வளவு தப்பு கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளோ சார்ட் அப்ப எவ்வளவு ஹெல்ப் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு தப்பு இருக்கு, தெரிஞ்சு போச்சு. ரைட், அதுக்கு முன்னாடி கொரியாண்டர் லீவ்ஸ் நான் போட்டுட்டேன். அடுத்து கொரியாண்டர் லீவ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? சாம்பார் ரெடியா இந்த இடத்துல? அவ்வளவுதானா? ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு ஸ்டாப் இட் தேர். சாம்பார் ரெடி. வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஃபீட்பேக் கேட்கலாம். சாம்பார் நல்லா இருந்ததா அப்படின்னு ஃபீட்பேக் கேட்கலாம். குட். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருக்கோம். It is not 10 minutes. It's not always 10 minutes. Right? Okay. அப்போ இங்க 10 minutes என்னால வெயிட் பண்ண முடியாது. What should I do? இந்த இடத்துல நான் வேற ஏதோ பண்ணணும். வெந்துருச்சா இல்லையான்னு நான் பாக்குறதுக்கு இந்த இடத்துல நான் வேற என்னவோ பண்ணணும். What should I do? தால்லாம் போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க நீங்க அடுப்படியில? ஓகே, என்ன கண்டிஷன்? டேஸ்ட் பண்றது வந்து மசாலாவும் உப்பும் கரெக்டா இருக்கிறதுக்கு தான் டேஸ்ட் பண்ணுவீங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சான்றதுக்கு டேஸ்ட் பண்ணியா பாப்பீங்க? நசுக்கி பார்க்கணும் சார். நசுக்கி பாப்பீங்க. ஓகே, வேகல. டைம் ஒரு 5 to 10 minutes இருந்ததுன்னா டைம் வச்சு அது வெந்திருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வைக்கணும். ஓகே, சோ 5 minutes கழிச்சு பேனை ஓபன் பண்ணி வெந்திருக்கான்னு பாப்பீங்க. வேகல, என்ன பண்ணுவீங்க? Again ஒரு 5 minutes. ஒரு 5 minutes. 5 minutes கழிச்சு திரும்ப பாப்பீங்க. வேகல, என்ன பண்ணுவீங்க? திரும்பி திரும்பி செக் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, இதே ப்ராசஸ திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. எது வரைக்கும் பண்ணுவீங்க? until அது cook ஆகுற வரைக்கும். ஓகே, until அது குக் ஆயிருக்க வரைக்கும். குக் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப், ஸ்டவ் ஆஃப் பண்ற ஸ்டெப் ஆல்ரெடி இருக்கு. So what are you doing? You are waiting for 5 minutes. See if the vegetables are cooked and then keep repeating the same. Correct? Yes, sir. Okay, so that's what we are going to do here. First, so ரெண்டு விஷயம் இங்க பண்ண போறோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ண போறோம். குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ண போறோம். எது ஃபர்ஸ்ட்? குக் ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணுமா இல்ல 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணுமா? ஓகே, குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணணுமா செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா? செக் பண்ணிட்டு தான் செக் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இப்பதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. செக் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணணும். போட்ட உடனே அது வெந்துராது சார், வெயிட் பண்ணுவோம். போட்டோனே வெந்துராது இல்லையா? போட்டோனே வெந்துராது. ஃபர்ஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். வெயிட் ஃபார் 5 minutes. போட்டோனே எப்படி வேகம்? புரியுதா? போட்டோனே எப்படி வேகம்? இப்பதான் அடுப்புல போட்டிருக்கேன். 10 minutes அங்க அதை எடுத்துட்டேன். அதுலதான் ப்ராப்ளம் சொன்னார் இல்லையா ஹேமந்த் வந்து, அதுல ப்ராப்ளம் எப்படி 10 minutes வெயிட் பண்றது. நான் உங்களை பெரிய பர்னர்ல வைக்க சொன்னேன், நீங்க சின்ன பர்னர்ல வச்சுட்டீங்க. அது எப்படி என்னோட 10 minutes உங்களோட 10 minutes சேமா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப 10 minutes வெயிட் பண்ண முடியாது. சோ அத ஷார்ட்டர் டைமா 5 minutes வெயிட் பண்ணுங்க. 5 minutes வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாயில் ஆயிடுச்சா குக் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணுமா? Hello sir. Okay, for that what symbol I need to draw here? Decision. Decision. Time and symbol. Time and decision, right? Yes, Amulya. Sir, otherwise we can do this way also, no? Initializing a bigger burner to 10 minutes or smaller burner to 5 minutes and taking a decision of that. If it is burner is equals to bigger burner, wait for 10 minutes, otherwise 5 minutes and turn off. Okay, very good. Very good. So you thought about another scenario. Now I'll make this problem even more complicated. I don't have a burner. I'm a bachelor. I have a induction stove. What do you do? Then we can go like this way. Then instructions will differ again, right? Yeah. Okay. Now I am a poor fellow.
I don't even have induction stove. I have kerosene stove. The instructions will still change, right? But irrespective of the burner and irrespective of the stove, if I wait for 5 minutes and check again and again if the vegetable is cooked, am I avoiding a dependency here? Yeah. Now I don't want to know what kind of stove I have. Is that right? Yes, sir. So I'm avoiding that assumption. Okay, someone raised the hand. You had a question? இல்ல சார் பர்னர் யூஸ் பண்ணா ஃப்ளேமிங் லெவலும் டிஃபர் ஆகுங்களா? அதுவும் Yes, கேட்க வந்தேன். flaming level differ. Yes, that's good. Okay, wait for 5 minutes. Is it cooked? Come on. Arrow mark. Is it cooked? Cooked வந்து no அப்படின்னா எங்க போனோம்? Yes-னா எங்க போனோம்? Is it cooked? Yes-னா எங்க போனோம்? Switch off the stove. Switch off the stove. Yes-னா switch off the stove. No-னா Again we Repeat have the to same step. loop ஆகும். loop to where? Starting, ending? It's wait for 5 minutes. For 5 minutes. Yes. So you should be very specific. If you say we'll wait, we'll do it again, we'll put it in the loop, you need to tell the computer what to put in the loop. So I can put this here, right? Will it make sense? Is it cooked? No. And then mix No, the sir. dal. No, It doesn't make sense, right? So this is not right. So when you are telling, when you are giving instruction to the computer, you need to be specific. So you need to tell exactly what it needs to repeat. So it needs to repeat, wait for 5 minutes. If you are giving wrong instructions to the computer will follow it correctly. Okay, that is the reason we need a flow chart. Does this look good? Where does change பண்ணணுமா இதுல? ஒருவேளை அந்த 5 மினிட்ஸ் முன்னாடி cook ஆயிடுச்சுன்னா என்ன சார்? என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கலாமே. ஓகே, நம்ம டைமிங்க குறைச்சிருவோம். Why are you checking for every 5 minutes? Check every 2 minutes. இப்போ ஓகேவா? வெஜிடபிள்ஸ் பொறுத்து தானே சார் அது டைம் எடுக்கிறத பத்தி சொல்ல முடியும். நம்ம ஃபர்ஸ்டே வேற வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிருக்கோம். Okay, then you can provide more options like if you are putting டைம் கொடுத்தா அது டைமிங் அதிகமா எடுக்கும்ல சப்போ எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு. சோ டைம் அதிகமா எடுக்கும். Okay, so அதுக்கு maybe you can define one more box and say give instructions. If you are adding radish and carrot 5 நிமிஷம் வெயிட் பண்ணா போதும், இல்லனா 2 நிமிஷம் வெயிட் பண்ணா போதும். ட்ரம் ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா it takes time to cook. அப்போ you put it in a separate box, you give a separate instruction to the user. ட்ரம் ஸ்டிக் போட்டீங்கன்னா 2க்கு பதிலா take n as 5. Okay, let's do that, right? ஆனா அதுமே டெசிஷன் மாதிரி போடணுமால நார்மலா கேட்டா? That is instruction. We don't need to that's instruction. So user வந்து போடலாம். So to instead of making it too complicated, right? I will just assign. Yes, சொல்லுப்பா. ஆனா ஆக்சுவலா நம்ம இதுல ஃப்ளோ சார்ட்லயே நம்ம வெயிட் ஃபார் இட் டு பி குக், அது குக் ஆனதுக்கு அப்புறம் தானே தாலே போடுறோம். அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆன கட்டு தானே போடுறோம். அதுக்கு அடுத்து ஏன் நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, வெஜிடபிள்ஸ் குக் ஆன உடனே தெரியல. put the vegetable, add water, இல்ல wait for it to cooked. ஓகே, அப்படின்னா இங்க குக் பண்றத நம்ம ஸ்டெப் மாத்திக்கலாம். ஏற்கனவே குக் பண்ண வெஜிடபிள் இல்ல, சோ அதுக்கப்புறம் போடுறோம்னா so it's all depends on how we do. So இங்க wait for it to be cooked இருக்கா, maybe I will remove that step. ஆனா ஸ்விட்ச் ஆஃப் தி ஸ்டவ்வுக்கு முன்னாடி கூட நம்ம டால ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுமே குக் ஆயி தான் இருக்கு. சோ லாஸ்டா லைட்டா கிண்டி விட்டா போதும், அதனால அது லாஸ்டாவே கொண்டு வந்துடலாம். லாஸ்டா கூட போடலாமா? ஓகே, ஃபைன்.
ஸோ சாம்பார் வைக்கிறத நான் அவ்வளோ க்ளோஸா அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த அளவுக்கு தான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட ஃப்ளோ சார்ட் இப்படி இருக்கு. ஸோ வெயிட் ஃபார் இட் டு பி குக்டு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க குக் ஆயிடுச்சா இல்லையான்றத இங்க தான் நம்ம செக் பண்றோம். இப்போ ஓகேவாப்பா? ஹேமந்த் ஓகே. ஸோ குக் ஆயிடுச்சா இல்லையான்றதை இங்க தான் செக் பண்றோம், மேல செக் பண்ணல. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் that we முன்னாடியே நம்ம even before writing the program, right, we are identifying some problems. இது நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வீட்ல பாக்குற விஷயம் தான். சாம்பார் இஸ் நாட் லைக் சம்திங் we don't eat, right? சாம்பார் வந்து நம்மளோட டிஷ்ல குவைட் ஆஃபன் நமக்கு இருக்கிறது. ஸோ சாம்பார் நம்ம ரெகுலரா சாப்பிட்டுருக்கோம், இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் நீங்க போய் அடுப்படியில பார்க்கல அப்படின்னா கூட ஓரளவுக்கு இதுதான் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லணும் அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் சம் ஃப்ளோ, இட் ஷுட் ஹேவ் அ சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை மாத்தி கொடுத்துட்டு இப்ப ஆட் கொரியாண்டர் லீவ்ஸை தூக்கி இங்க நீங்க மேல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் வாசனையா இருக்குமா? சோ எதை ஃபர்ஸ்ட் போடணும் எதை லாஸ்ட் போடணும்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா கொடுக்கணும். கொடுக்கலன்னா யூ வில் கெட் சாம்பார். அது டேஸ்டியா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. சோ நீங்க என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் அவுட்புட் வந்துடும். அவுட்புட் வராமலாம் இருக்காது. கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் பண்ண சொன்னீங்கன்னா அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட் நீங்க டிசையர்ட் அவுட்புட்டா இருக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுக்கணும். ஓகே, கொரியாண்டர் லீவ போடுன்றத ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா ஸ்டில் யூ வில் கெட் த சாம்பார். ஆனா நீங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க இல்லையா, என் சாம்பார் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட சாம்பார் இந்த டேஸ்ட்ல தான் இருக்கணும்ட்டு ஒரு டேஸ்ட் வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர்லி. இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சாம்பார் கிடைக்கும், ஆனா நீங்க மைண்ட்ல வச்சிருந்த சாம்பார் கிடைக்குமானா கிடைக்காது. ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அதை தான் சாப்பிடணும். கம்ப்யூட்டர்லயும் அதே தான். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும், டிசைர்ட் அவுட்புட்டா இருக்குமானா நோ. யூ வில் கெட் சம் அவுட்புட், இட் won't be desired. நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவுட்புட் வரும். எனி கொஸ்டின்ஸ்? No questions, sir. Others, any questions? So if I ask you a question, I expect answers. No, all good. All good. Very good.